பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமையுண்டாதாக. இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அல்லது புனித வெள்ளி என்று சொல்லப்படுகிற இந்த நாளிலே உங்களோடு கூட ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். 1 பேதுரு 2 அதிகாரம் 21, 22, 23. கிறிஸ்துவ உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சகம் காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தலாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தம்மை ஒப்புவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவினுடைய பாடுகளிலே ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதில் முதலாவது, பாடுகளுக்கு இயேசு மாதிரியாய் இருந்தார், ஒரு எக்ஸாம்பிளா இருந்தார். நமக்கு பாடுகள் வரும்போது நாம் நோக்க வேண்டியது இயேசுவே தான். பேதுரு பாடுகளின் அவசியத்தை உணர்ந்து இந்த சத்தியத்தை அவன் எழுதுகிறான். அதனாலதான் இந்த 1 பேதுரு 2 அதிகாரத்துல இதை 18 23 வரைக்கும் இதை எழுதுகிறான். ஆனா ஆக்சுவலா பேதுரு பாடுகளை கண்டு பயந்தவன், பாடுகள் வேண்டாம் என்று தடுத்தவன், இயேசுவுக்கு பாடுகளின் பாதையிலே தன்னுடைய மகிமையாய் இருக்கும் என்று அவன் நினைக்காதவன். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு பாடுகள் வழியாக கடந்து போக வேண்டும் என்று சொன்னபோது அந்த பாடுகளை அவன் ஏற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாம் இயேசுவின் அடிச்சுவடுகளில் தொடர்ந்து வரும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடிச்சுவடுகள் என்பது கால் தடயங்கள், ஃபுட் பிரிண்ட்ஸ் என்று சொல்லப்படுகிறது. ஃபுட் பிரிண்ட். அவர் பாடுபடுகிற இயேசு, அதே போல நாமும் அவரை போல பாடுபட்டோம் என்றால் நாம் ஒரு மேலான மகிமையை நாம் காண்போம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவம் உண்டு. உபத்திரவத்தின் வழியாக மட்டும்தான் நாம் இயேசுவை காண முடியும். உபத்திரவ வழியில் இயேசுவை நாம் காட்டவும் முடியும். கவனியுங்கள், ரட்சிப்புக்காக சிலுவைக்கு நாம் வருகிறோம். ரட்சிக்கப்பட்ட பின் சிலுவையை சுமக்க வேண்டும். மத்தேயு 20 அதிகாரம் 20 23 வரைக்கும் அதை நீங்கள் வாசிக்கலாம். மறுபடியும் சொல்லுகிறேன், ரட்சிப்புக்காக சிலுவைக்கு வருகிறோம். ரட்சிக்கப்பட்ட பின் சிலுவையை சுமக்க வேண்டும். அப்போ நம்முடைய பாடுகளை நாம் சுமக்கும் போது, அந்த பாடுகளை நாம் கடந்து போகும்போது நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். பரிசுத்தமாக்குதல் நிமித்தமாக நாம் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். நீதிமானுக்கு உபத்திரம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவைகள் எல்லாவற்றில் நின்று கர்த்தர் அவனை விடுவிக்கிறார் என்று சொல்லுகிறது. கிறிஸ்தவர்களுக்கு உலகம் ஒரு கிறிஸ்தவனை ஏன் வெறுக்கிறது தெரியுமா? முதல் காரணம், நாம் உலகத்தை எதிர்ப்பதினாலே உலகம் நம்மை எதிர்க்கிறது. யோவான் 15, 18, 19 வசனம். இரண்டாவது, உலகம் கிறிஸ்துவத்தை வெறுப்பதினாலே உலகம் கிறிஸ்தவனை வெறுக்கிறதா இருக்கிறது. யோவான் 15, 20 வசனம். மூன்றாவது, உலகம் தேவனை அறியாததினாலே கிறிஸ்தவனை உலகம் வெறுக்கிறது. யோவான் 15, 21 வசனம். ஆகவே இந்த நாட்களிலே நாம் இந்த கிறிஸ்து கடந்து போன அந்த பாடுகள் வழியாக நாம் கடந்து போவோம் என்றால், கிறிஸ்து எப்படி மகிமைப்பட்டாரோ அதே போல நீங்களும் மகிமை அடைவீர்கள். நிச்சயமாய் உங்களை ஆண்டவர் கீழே தள்ளுவதில்லை. கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆஸ்வதிப்பாராக. God bless you.